கரையில் நின்று மீன் பிடிக்கலான்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் நான் சொல்ல வரல. அது ஏதோ முயற்சி குறைவானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் என்ன சொன்னார்னா, பேதுருவை பார்த்து சொன்னார், பாப்பா கொஞ்சம் ஆழத்தில் போய் நம்ம என்ன செய்யலாம், மீன் பிடிக்கலாம், நீ உன்னோட வலைய போடு, உனக்கு பெரிய மீன்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் அவனை நம்பிக்கை வார்த்தையை சொல்லி அவனை அப்படியே ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போனார். உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மீனுங்கிறது வந்து அன்னைக்கு பேதுருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமான ஒரு காரியம் மீன். ஏன் அவன் ஒரு மீனவன், நான் ஒன்றும் மீனவன் இல்லைங்க. நீங்களும் மீனவர்களாங்கிறது எனக்கு தெரில. ஒரு மீனவராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இந்த உதாரணம் எப்படி நம்ம இதை அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு காரியம். நம்ம ஜெப வாழ்க்கை கரையில் இல்லாமல் கொஞ்சம் ஆழத்தில் போனோம்னா இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கொடுக்கறது சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்மை செய்கிறதும் குறைவான காரியமாக இல்லாமல் பெரிய அளவில் நன்மை செய்கிறது, பெரிய அளவில் கர்த்தருக்கான காரியங்களை செய்வது, ஜனங்களுக்கு நன்மை செய்வது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஆழமான சில காரியங்களை நீங்களும் நானும் பிளான் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த காரியங்களை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீ ஆழத்தில் போய் போடு, உனக்கு வலையில் நிறைய மீன் கிடைக்கும்னாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்ப்போமே. சில ஆழமான காரியங்களுக்குள்ளாக ஜெபத்தில், வேத வாசிப்பில், தனி ஜெபம், கூட்டு ஜெபம், நிறைய காரியம் இருக்குது, ஏகப்பட்ட காரியம் இருக்குது. எது இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயத்தில் ஆழத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.